ட்ரம்ப்பா அண்ணாமலையா? ட்ரம்ப் நல்லவரா கெட்டவரா? இது எப்படி இருக்குன்னா அந்த கேள்வி தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ட்ரம்ப் எடுத்துப்போமே, இப்போ நிறைய சர்ச்சைக்கு இருக்குது. இந்தியாவில் நிறைய பேர் அவர் வெறுக்கிறோம். காரணம், நம்ம நாட்டுக்கு முன்னாடி இருந்த இதை விட இப்போ அதிகமான டேரிஃப், அதாவது வரி அதிகப்படுத்தியிருக்கிறாரு. இன்னொன்று, சில கம்பெனிகளுக்கெல்லாம் ஃபைன் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 50% உயர்ந்திருக்கு. இதனால் இந்திய பொருளாதாரம் ஒரு ஆட்டம் கொடுக்கும் அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சோம். நேற்று நமக்கு எப்பயுமே ரஷ்யா ஒரு நண்பர்களாக இருந்துகிட்ருக்க நாடு. அவங்க நமக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க. அதில் ஒரு 5% ஏதோ எண்ணெய் கொடுக்குற கம்பெனி மேலே அவர் சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிறார். சாங்ஷன்ஸ்னால் என்ன? அவங்ககிட்ட யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது, வாங்கினா இவ்வளோ கூட இருக்கும் அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம இந்திய பொருளாதாரம் ரஷ்யாவோட எண்ணெயோட கொஞ்சம் சார்ந்து இருக்குது. அதை நம்மளை பழி வாங்கணுங்கிறதுக்காக செய்கிறார். ஸோ ட்ரம்ப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் 2 காரணத்துக்காக செய்கிறார். ஒன்று, தனக்கு நோபல் பிரைஸ் வரணுங்கிறதுக்காக எங்கே பார்த்தாலும் அது இதுன்னு செஞ்சுட்டு இது நான் செஞ்சேன் அப்படின்னு செஞ்சிட்ருக்கிறாரு. இது ஒரு விதமாக நம்ம யாரும் அவ்வளோ விருப்பப்பட மாட்டோம். இது யார் ரொம்ப விருப்பப்படுவான்னா, ஒரு சாமி கும்பிடுறவங்க விருப்பப்படுவாங்க. உதாரணத்துக்கு இயேசுவை மாத்திரம் கும்பிட்டுருக்குறவங்க, இல்லை அல்லாஹ் மாத்திரம் கும்பிட்டுருக்கவங்க, அவங்க ஒன் மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. இது நம்ம அண்ணாமலைக்கு பொருந்துமா? கட்டாயம் கிடையாது. நம்ம இதில் கலாச்சாரத்திலே நிறைய சாமிகள் இருக்கிறோம். நமக்கு முருகன் அது ஒரு விதமான ஒரு கடவுள். அவர் சில சமயம் தேவைப்படுவார். பிள்ளையார் இருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சாமி இருக்கிறாங்க. 365 நாளும் நம்ம ஒவ்வொரு சாமிக்கு கும்பிட்டா கூட நமக்கு டைம் பத்தாது. அவ்வளோ விதமான சாமிகள் இருக்கிறாங்க. நம்ம அண்ணாமலே அந்த மாதிரி தான், சாமி பக்தி உள்ளவர். ஆனால் யார்? இந்துக்கள் சார்ந்த ஒரு சாமி பக்தி. இந்துக்கள் நான் இந்து அப்படின்னு பெருசாக யாரும் வெளியில் சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு உலகத்தில் இருக்க எல்லா கடவுள்களும் நம்ம இந்துக்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அதிலிருந்து படிப்படியாக வளர்ந்த ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோடு வந்தது தான். ஸோ ட்ரம்ப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த தான்ங்கிற ஒரு வித்தியாசமான இது. அது நம்ம தமிழ்நாட்டிலையோ சரி, இந்தியாவிலையோ சரி, அந்த மாதிரி உள்ள தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருவாங்க. அவங்க தான் இந்த குடும்ப கட்சி தலைவர்கள். ஜமீன்தார் பரம்பரையிலிருந்து அடுத்து குடும்ப கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் நான் அப்படியே அவங்கள தான் போற்றி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரும். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தி, அவங்க பரம்பரையாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு முன்னாடி சோனியா காந்தி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி இருந்தார். அதுக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி இருந்தார். அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நெஹ்ரு இருந்தார். இந்த மாதிரி வரிசையாக ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தை பார்த்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அண்ணாதுரை திமுக கொண்டு வந்தார். திமுக என்னாச்சு? அது உடஞ்சி அதிமுக தனியாக வந்துச்சு. திமுகவில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். அதுக்கு மேலே ஸ்டாலின் இருக்கிறாரு. அதுக்கு மேலே கலைஞர்னு சொல்கிற கருணாநிதி இருந்தார். இவங்க எல்லாருமே ஒரு ஊழல் சார்ந்த அரசியல் பண்ணுறவங்க, இந்த தனிநபர் இருக்கிறவங்க. ட்ரம்ப்பும் அதே மாதிரி தான், ஒரு ஊழல் சார்ந்த ஒரு இது. ஸோ அவரை பின்தங்கி இருக்கிற ஒரு கிறிஸ்துவ கார்ப்பரேஷன் அவங்கள சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி உலகத்தை ஃபுல்லாக ஒரு ஆட்டி படிச்சிட்ருக்கிறார். ஆனால் அவர் நாடு ஒரு கிறிஸ்துவ நாடு. ஸோ அந்த கிறிஸ்துவ நாடுக்கு எது நல்லது அதை அவர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் எலெக்ஷன்லேயே பாருங்கள், முஸ்லிம்ஸ்க்காக சில பேசுவார், இந்துக்களுக்காக சில பேசுவார். கிறிஸ்துவர்களுக்காக உள்ள கட்சி யூஎஸில் இருக்கிற கட்சிகள். ஸோ உலகமே கிறிஸ்துவ நாடாக மாறணுங்கிற சிந்தனையில் தான் அவங்க பயன்பட்டுருக்காங்க. நான் சொன்னால் நீங்கள் எல்லோரும் செய்யணும், அந்த மாதிரி உள்ள சிந்தனையில் இருக்காங்க. பொருளாதார நோக்கமும் நிறைய இருக்குது. இன்னொன்று நான் சொன்னது நோபல் பரிசுகளும் இருக்குது. நம்ம அண்ணாமலை எடுத்துக்கோங்க. நம்ம அண்ணாமலையோட தலைமையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசுகிற சில வார்த்தைகள் திமுகவுக்கு நிறைய பிடிக்காது. எதனால் பிடிக்காது? அவங்க இந்த ஒரு தலைவர்கள் அப்படியே அந்த குடும்பத்தில் இருக்க அதே தலைவர்கள் தான் ஃபுல்லாக இருக்கணும். நீங்களே யோசித்து பாருங்களேன். திமுக முன்னாடி கலைஞர் இருந்தார், இப்போ அடுத்து ஸ்டாலின் இருக்காரு, இப்போ அடுத்து உதயநிதி கொண்டுட்டாங்க. எல்லா இடத்துலையும் அந்த படம் தான் இருக்குது. இன்பநிதி வச்சு கொஞ்சம் படம் எடுக்க ஆரம்பித்து கொண்டுருவாங்க. அடுத்து இன்பநிதி பையன் வரணும், அப்புறம் இன்பநிதியோட அந்த பையனோட பையன் வரும். அப்போ பையனோட பையன் வரும்னா அது எப்படி அது சாத்தியம்? அது நம்ம ஒத்துப்போமா?
இப்போ ஏதோ அவங்க வந்து பணத்தை தூக்கி வீசுகிறாங்க, அது இதுன்னு பண்ணுறாங்க, 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கள்ள ஓட்டுகளும் அந்த இதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எதிர்காலம் எப்படி இருக்கோ, 2026 எப்படி இருக்கோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை சிந்தனையில் வர தமிழகம் தான் எதிர்காலத்தில் நிற்கும். ஏன்னா தமிழ்லேருந்து ஊறி வந்த கலாச்சாரம், தமிழ்லேருந்தே வந்த கலாச்சாரம். இதில் அவர் வந்து பாரதிய ஜனதா ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? பாரதிய ஜனதாவில் ஒரு நாடு முழுதும் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம தமிழ்நாடும் அதோடு சேர்ந்து வளருங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம வளரும். இட் இஸ் அ நேஷ்னலைஸ் பாலிசி. ஸோ ட்ரம்ப்பும் அண்ணாமலையும் ஒத்து பார்க்கும்போது ட்ரம்ப் நல்லவர் அப்படின்னு அவங்க நாட்டுக்காரங்க கட்டாயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம அண்ணாமலையும் ரொம்ப ரொம்ப நல்லவர். 2 பேருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசமாக பேசுவாங்க. அவங்க சொல்கிறது உண்மையும் நம்மளுக்கு அவ்வளோ கரெக்டாக புரியாது. அண்ணாமலையோட சிந்தனை வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை. 2026 எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சிஎம்மாக இருக்கிற வாய்ப்புகள் மிக கம்மி. ஒரு 8 பேர் லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். அந்த 8 பேர் லிஸ்ட்டு அடுத்த இதில் போடுறேன். இந்த 8 பேரில் யாருனாலும் வரலாம். ஆனால் 2031 அண்ணாமலை சிஎம்மாக வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா அவருக்கு அந்த ஒரு திறமை இருக்குது. வளர வளர இன்னும் வந்து அவர் கட்சியை வளர்க்குற உள்ள ஒரு பக்குவமாக இருக்கும். இதுக்கு நடுவில் அவர் வந்து தேசிய பாலிடிக்ஸு அது இதுன்னு போயிட்டு அப்படியே டெல்லி போயிருக்குன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து உண்மையாகவே ட்ரம்ப் மாதிரி நாட்டுக்காக இருக்கிறவர். அதாவது அவர் அமெரிக்காவுக்காக இருக்கிறவர், இவர் வந்து இந்தியாவுக்காக இருப்பார்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுக்காக இருக்கிறவர். அவர் வந்து உண்மையாகவே ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து தமிழ்நாட்டிலே படித்து வளர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மேன்மை அடைஞ்சிருக்கிறார். நம்ம அவருடைய தலைமையை டெய்லி பேசினா கூட இன்னொரு 30 நாள் தொடர்ந்து பேசலாம். ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து பேசுகிறதுக்கு நான் முன்னு வந்திருக்கேன். இதில் பார்ட் 2 ட்ரம்ப்பை பற்றி இன்னொரு விரிவாக நான் போடுறேன். அதே சமயத்தில் அண்ணாமலையாக அதை ஒத்து போடுறேன். ஸோ ட்ரம்ப் எப்படி யூஎஸ்கா நல்லவரோ நமக்கெல்லாம் கெட்டவர் மாதிரி தோணுதோ, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு அண்ணாமலையை வந்து நல்லவராக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரை கெட்டவராக பார்க்கறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது யாருன்னா இந்த தனி தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறவங்க. வைகோ எடுத்துக்கோங்க. வைகோக்கு அடுத்து அந்த அவரோட பையன் இது பண்ணியிருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கோங்க. அவங்க அப்பாவுக்கு சேதன் அப்படின்னு இருக்கு, அது ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி சில இந்த ஒரு தலைவர் கட்சின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த திமுகவில் ஒரு அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும். ஏன்னா அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அண்ணாமலையை பார்த்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? அவர் பாட்டுக்கு ரோட்டில் போனால் நம்ம பாட்டு கண்டுட்டு அவர் பாட்டு போகிறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள். ஆனால் ட்ரம்ப் அப்படி கிடையாது. அவர் போனால் அப்படியே பிம்பமாக அவரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். நான் 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 அப்படிங்கிறது. இந்த குடும்ப கட்சி இருக்கவங்க நான் 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 அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதை சந்து ஏமாந்துடாதீங்க. தவாக தலைவர் எப்படி இருக்கிறார் நமக்கு பொறுத்திருந்தால் பார்ப்போம். 8 பேர் யார் யார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர வாய்ப்புகள் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். தெளிவாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நான் வரவேற்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.